வணக்கம் மனிதர்களே, குட் ஈவினிங். போன வீடியோவிலேயே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து எப்படி தலையில் துண்டை போட்டேன்னு சொன்ன மனிதர்களே. அடுத்து ரெண்டாவது பிஸ்னஸ் என்ன ஆரம்பிச்சேன்னா, என் கூடவே இருப்பான்ல நாக்கு, அவன் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தான் மனிதர்களே. அதாவது சிக்கன் 65 பக்கடா, அந்த கடை போடலாம் அப்படின்னு சொன்னான் மனிதர்களே. சரி, சிம்பிளாக தானே இருக்குது, முதலீடும் ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் ஒரு 4 குடியார பசங்க வருவாங்க, 4 ஒவ்வொருத்தவங்களும் 200 300 போட்டு கொடுத்து முன்னேறிடலாம் பார்த்தேன். நாள் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ போட்டோம் மனிதர்களே. ஆரம்பித்த 1 மணி நேரத்துலேயே எல்லா சிக்கன் பக்கடாவும் போயிடுச்சு மனிதர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இதுதான் நம்ம முன்னேறத்துக்கான பிஸ்னஸ் போலன்னு நினச்சி ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டேன். அன்றைக்கெலாம் சூரிய வம்சம் அந்த சாங்கெல்லாம் நைட்டில் போட்டு கேட்டுட்டு நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு மனிதர்களே. ரெண்டாவது நாள் எக்ஸ்ட்ரா 2 கிலோ 5 கிலோ போட்ட மனிதர்களே. ரூபாயே வரல மனிதர்களே. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாள் செக் பண்ண வந்திருக்கும் போல் எல்லா பிள்ளைங்களும். அதில் மட்டும் இல்லை, என்கிட்ட சண்டைக்கு வேறு நிறையா பிள்ளைங்க வந்துடுச்சு. என்னான்னு பார்த்தா, அந்த முந்தின நாள் வாங்கிட்டு போன சிக்கன் வாங்கி சாப்பிட்டு வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சான் மனிதர்களே. என்னத்தரா போட்டேன்னு என்கிட்ட ஏகப்பட்ட பேர் சண்டைக்கு வேறு வந்துட்டாங்க மனிதர்களே. நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு 6 மணிக்கு மேலே கை வேறு நடுக்கம் ஏற்பட்டுரும் மனிதர்களே. குடியாரப்ப தெராசில் ஒரு பக்கடாவை போடுவான், தரையில் ஒரு பக்கடாவை போடுவான். இவனை சமாளிக்கிறது பெரிய இதாகிடுச்சு மனிதர்களே. அப்புறம் சரி, ஓகே, இதுவும் நமக்கு சரிப்பட்டு வராது போலன்னு நினச்சி இதுலேயும் தலையில் துண்டை போட்டு அப்படியே வந்துட்டோம் மனிதர்களே. கலக்கமாக மண்ணாரி விட்டு அப்படி ஆயிடுச்சு மனிதர்களே. ஒவ்வொரு பிஸ்னஸும் ஆர்வம் இருக்குது மனிதர்களே. ஆனால் இன்னும் செயல்முறை வந்து எதுவும் இருக்க மாட்டேன்து. கடைசியாக இப்போ இந்த மொபைல் ஷாப் தான் போயிட்டுருக்கு. என்னுடைய சேனலும் அதனால தான் பார்த்திங்கன்னா தலையில் துண்டை போடுன்னு வச்சுருக்கேன். சரி, நான் வந்து கடைசியாக நடக்க போகிறத முதல்லையே வச்சுருவோம் அப்படின்றதுக்கு தான் தலையில் துண்டை போடுன்னு வச்சுருக்கேன் மனிதர்களே. நீங்கள் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதுக்கு மேலே என்னால் தலையில் துண்டெல்லாம் போட முடியாது மனிதர்களே. ஏற்கனவே நிறையா வாட்டி போட்டாச்சு. இது நான் 2 பிஸ்னஸ் ஆரம்பித்து தலையில் துண்டை போட்டது மனிதர்களே. அடுத்து 3வது பிஸ்னஸ் என்னன்னு வீடியோ போடுற மனிதர்களே. மொத்தம் 9 பிஸ்னஸில் தலையில் துண்டை போட்டிருக்க மனிதர்களே. எல்லாமே ஒன்றுமே ஆகலை. ஃபஸ்ட்டு காய்கறி இது வாங்கி காய்கறி மூட்டையை அங்கே சந்தையிலே விட்டுட்டு வந்துட்டானுங்க. முக்கியமான கத்திரிக்காயை அங்கேயே மூட்டையை விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா காயை காணோம். 2வது சிக்கன் பக்கடா வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா எடையை போடுற சொன்னால் அந்த நாக்கு தெராசில் ஒரு பக்கடாவை போடுறான், தரையில் ஒன்று போடுறான். அதனால் அதுவும் தலையில் துண்டை போட்ட மனிதர்களே. இது வீடியோவுக்காகலாம் இல்லை மனிதர்களே, சத்தியமாக இது ரியல் மனிதர்களே. சரி மனிதர்களே, அடுத்த வீடியோ வந்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணி தலையில் துண்டை போட்டேன்னு சொல்கிறேன். பார்த்து பத்திரமா இருங்க மனிதர்களே. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மனிதர்களே.